என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று வருகின்றது. எத்தனை ஆண்டு காலமாக, பல ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான பயிற்சி, மக்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வை தரக்கூடிய பயிற்சி என்ற காரணத்தினால்தான் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. நாம் காசு கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். ஒரு 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் செய்தால் போதுமானது. எந்த நோயும் வராது. வந்த நோயையும் நீக்கிவிடலாம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு கரிஷ்மா 7 வயது 2வது வகுப்பு படிக்கிறார். CSI மெட்ரிகுலேஷன் பள்ளி ஓசூரிலிருந்து நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர் சேதுபந்த ஆசனத்தை செய்ய போகிறார். என் அருமை சீடரே, கரிஷ்மா அவர்களே, காலை பத்மாசனத்தை விட்டு நீட்டுங்கள். காலை அப்படியே படுங்கள். சேதுபந்த ஆசனத்தை செய்யுங்கள். பாருங்கள், அழகாக செய்கிறார். இந்த L4 L5 தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அடிமுதுகு வலி, அது செவ்வு கிழிந்து விட்டது, எலும்பு வெளியே வந்து விட்டது. இந்த ஒரே ஆசனத்தை செய்தாலே அது இருக்கிற இடத்துக்கு அது போயிடும், எலும்பு வெளியே வராது. சேதுபந்த ஆசனம் முதுகெலும்பை செம்மையாக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மலையாசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். படு, மூச்சுழு. சரி, எழுந்துரு. அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டு. குழந்தைகளுக்கு எவ்வளோ அழகாக அந்த பள்ளியில், CSI பள்ளியில் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் பாருங்கள். தனியாக ஆசிரியரே போட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தலையை நேர வச்சு படு, செய். காலை இறுக்கி பிடித்து கொண்டு அப்படியே மேலே தூக்கணும். அவ்வளோதான். காலை இறுக்கி பிடித்து கொண்டு இடுப்பு மேலே தூக்கணும். எந்த வயதினரும் பண்ணலாம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்பது இப்போ சர்வசாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் வந்து விடுகிறது. முதுகுவலி என்பது சாதாரணமாக வந்து விடுகிறது. இதை செய்தால் அந்த எலும்பில் வெளியே வந்த எலும்பு திரும்பவும் அது உள்ளே போய் உட்கார்ந்துக்கிடும், இது ஆசனம் பண்ணும்போது. ஆனால் முனிவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மத்தியானம் 12 மணி செய்யணுங்கிறாங்க. காலையிலும் பண்ணணும், மாலையிலும் பண்ணணும், மதியம் 12 மணிக்கும் பண்ணால் தான் இந்த நோய் நீங்கும் என்று நமது முனிவர் திருமூலர் சொல்கிறார். கீழே இறக்குங்கள். மூச்சை இழுத்துக்கொள். நல்ல மூச்சுழு. அப்படியே எழுந்து உட்காரு. திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்கள். சேதுபந்த ஆசனம் முதுகெலும்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், முதுகெலும்பு வெளியே வந்துவிட்ட நிலையில் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக நீங்கள் 3 வேளையும் செய்ய வேண்டும். நிச்சயமாக அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது. முதுகெலும்பில் கை வைக்கக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான வருது அதுக்குள்ள நாடி நரம்புகள். அதில் ஏதாவது ஒரு நம்ம முடி போன்ற உள்ள நரம்பு கட்டாகிவிட்டால் கால் விளங்காமல் போய்விடும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் மதியமும் பழகி முதுகிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு என்றும் நீங்கள் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.